வணக்க மக்களே, நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் உருப்படியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆக போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உருப்படியாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு நல்ல வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வீடியோஸ் போடுற ஐடியா இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒரு வீடியோ, பெருசாக ஒன்றும் இருக்காது. கார் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு வர போகிறோம், இவ்வளோ தான். இது வந்து ஒரு சின்ன குட்டி விளாக் மாதிரி போட போகிறேன். குட்டி விளாக்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு போகும். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டில் இருக்கும். வேறெல்லாம் ஒன்றும் இருக்காது, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன ஒரு விளாக் தான், ஓகேவா? வாங்க போகலாம். ஓகே, கிளம்பிட்டோம். இப்போ ஆக்சுவலாக சென்னையில் நம்ம பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு துணியெல்லாம் வேறு துவச்சி போட்டிருக்கோம். வேறு சென்னை இன்றைக்கி நல்ல மழை. இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா மழை துளிகள் அப்படி தெரியும். ஜூம் அடிக்கிறதுனால மிஸ் ஆகுது. பார்த்தீங்களா எப்படி கேமரா வச்சுப்போம், அந்த மாதிரி வருமா? ஒர்த்து வருமா கேமரா? இருப்பா நல்லா இருப்பா. எப்படி நல்லா இருக்கா? ஐயா மறுபடியும் போது வெளிலவா வந்துருச்சு. ஓகே, சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் சிட்லப்பாக்கம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்க பீச்சில் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கனால பெருசாக ஒன்று ரோடு தெரில. ஃபுல்லாக அதிசயமாக சென்னையில் மரங்கள் இருக்க ஏரியாவில் இதுவும் ஒன்று. பொங்க மரம், அதுவும் சும்மா குழுன்னு இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? கீழே போயிட்டு சாப்பிட போகிறோம். மணி என்ன தெரியுமா? அதே பார்க்குறாரு. சாயந்தரம் 6:15. சாயந்தரம் 6:15 தான் போயிட்டு டிஃபன் சாப்பிட போகிறோம். எப்படி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நைட்டு வர்றதுக்கு. அதனால் வந்துட்டு தூங்கிட்டு நல்லாவே தூங்கிட்டு ஒரு 4 மணி போல் எழுந்திரிச்சு இப்போ தான் சாப்பிடவே போகிறோம். காசாக எடுத்தாச்சு. வேறு என்ன எடுக்கணும்? வேறு ஒன்றும் இல்லை, போயிட்டு வரதானே போகிறோம். போலாமா? லைட் ஆஃப் பண்ணணும். லைட் ஆஃப் பண்ணாலும் நம்மளை அழகாக கட்டுது இப்போ அந்த ஃபோனு. ஓகே, கிளம்புவோம். வர முடியுது. நேற்று ஷூ வேறு ஒன்று புதுசாக வாங்கணும். எப்படி தரமாக இருக்கா? செகண்ட் ஃப்ளோரில் இருந்து இறங்கி கீழே போக வேண்டிதான். டெய்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். மழை, சரியான மழை. இப்போ மழை. செய்வேன் க்ளோஸ் கரோ. எப்படி லாக் பண்ணி வச்சா? ஓகே, பயங்கரமான மழை. அதில் அப்படியே நம்ம காரை தேடி போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். இப்போவும் தூரல் போட்டுட்ருக்கு. இருந்த மேகமெல்லாம் மழையாக கொழுந்துது. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும், கோச்சிக்காதீங்க. இதான் நம்ம காரு. எப்போதுமே காரில் வந்து வைப்பர் எடுத்து விட்டு போவோம். எதுக்குன்னா இதுக்கு தான். அழகாக போட்டு வச்சிருக்கு. அந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ மழை பொழிந்திருக்கிறது. நம்ம காரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி, அந்த காரோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, போவோம். வைப்பரை இறக்கி விட்டுட்டு
வண்டி அன்லாக் பண்ணிட்டு ஓகே. ஸ்டாண்ட் இருக்கு, மொபைல் ஸ்டாண்டு காரில் மேப் பார்க்குறதுக்கு, அதில் சொல்லிவிட்டேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஏசியை போடுவோம். பேஞ்சிருக்க மலைக்கு உனக்கு ஏசியான்னு கேட்குறீங்களா? வேக்குதுங்க. இங்கே பாருங்க, விண்ட்ஷீல்டோட வியூ எப்படின்னு பாருங்க. எப்படி கன்றாவியாக இருக்கா? இதை வைப்பரை போட்டு தொடக்கணும். சரியாச்சா? அப்படியே ஓகே. இனிமேல் இப்போ இந்த வியூலையே அப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்க வீடியோவை. சென்னையில் காரை ஓட்ட போகிறோம், அது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போமா போவோமா. ஆடியோ குவாலிட்டி தான் ரொம்ப மோசமாக இருக்க போகுது இந்த வீடியோவில். மைக் வைக்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் பிளான் இது ஆக்சுவலாக. ஆனால் சென்னையில் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் தெரியுமா? அது கார்லாம் ஓட்டணுன்னா ஐயோ, டூ வீலர்லேருந்து ஆட்டோவிலேருந்து பஸ்ஸிலேருந்து எல்லாருமே கார்னால் ஒரு இலகாரமாக பாட்டு போவீங்க. அதையே மற்ற வண்டிக்காரங்களை சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டூ வீலர்காரங்க ஆட்டோக்காரன் தான்ப்பா எங்களுக்கு பிரச்சனையே, வந்து அணைச்சி விட்டு போயிடுறான் அப்படிம்பாங்க. ஆட்டோக்காரன் காருக்காரனில் சொல்லுவாங்க, காருக்காரன் தான் எங்களுக்கு பிரச்சனையே, வழிவிட மாட்டாங்க. காருக்காரங்களை கேட்டால் ஆட்டோக்காரனும் பஸ்ஸுக்காரனும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவாப்புல, வந்து அணைச்சி விட்டு போயிடுவார். திடீர்னு லெஃப்ட் எடுப்பாப்புல ரைட் எடுப்பாப்புல, எங்கிட்டு போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் எப்படி நமக்கு தெரியும்? பஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வழி கொடுக்காம வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ ஓட்டுற கவர்மெண்ட் பஸ்லாம் ரொம்ப மோசம். வீடியோ கொஞ்சம் பார்க்காம ஓட்டோன்னா பிளர் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, ஒன்றும் விஷயம் இல்லை, போய்க்கலாம். இந்த ஸ்கூல் பஸ்ஸு பரவாயில்ல. இப்போல்லாம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நடு ரோட்டில் நின்றுக்குவாங்க, போயிட்டு இருப்பாங்க, அப்படியே நின்றுவாங்க. மொத்த பேரும் பின்னாடி நின்று வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ தான் அங்கே நின்னாங்க, அப்புறம் இங்கே நிற்கிறாங்க. ஐயா தெய்வமே, போங்க தெய்வமே. இந்த ஏரியாலாம் டிராஃபிக்கே ஆகாது, ஃப்ரீயாக இருக்கும். மழை பெஞ்சதுனால இப்போ இங்கேயும் டிராஃபிக் ஆகுது. சென்னை பொறுத்த வச்சு என்னன்னே தெரியாதுங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா உடனே டிராஃபிக் வந்துடும். எங்கே இருந்து தான் இந்த டிராஃபிக் வரும்னு தெரியாது. அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கூட ஈவினிங்கு பீக் டைமு எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வருவாங்க, ஸ்கூல் விட்டு வருவாங்கன்னா ஓகே, பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். மதிய டைமில் மதியம் 12 மணிக்கு மழை வந்தாலும் ரோட்டில் அப்படியே டிராஃபிக் வந்துடுது. எங்கேருந்துடா வரீங்க நீங்களான்ற மாதிரி ஆயிடுது. அதுவும் இந்த சிட்டியில் வரல கொஞ்சம் அவுட்டர் இருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த போரூர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. எங்கெங்கேயோ இருந்து வந்துட்டு டிராஃபிக் பண்ணிட்டு நின்றுருப்பானு. இந்த பஸ்ஸு பின்னாடி மாட்டிக்கிட்டுமே. இந்த பாட்டு வேற ஓடிட்டு இருக்குது. அதை பாடினோம்னா காப்பிரைட்டு போடுவாங்களோ? காப்பிரைட்டு ஓவராக போடுறாங்க. தெய்வமே தெய்வமே, ரைட்ல போயிட்ட அங்க பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, அத பொண்ணுங்க மேல தண்ணியை தெளிச்சுட்டடே. திட்டுவாங்களே திட்டுவாங்களே. அது கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு, நானும் கொஞ்சம் கவனிக்காம கொஞ்சம் வேகமா வந்துட்டேன். ஒன்றும் ரியாக்ஷன் பெருசாக கொடுக்கல, அதனால தண்ணி ஒருவேளை அடிக்கலையே அவங்க மேலே. அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் ஸோ சாரி, அவ்வளோதான். ஐயோ, அந்த பாட்டு பாடி இருக்கு. டேய் டேய் டேய், ஆய வச்சுக்கிட்டு சும்மாருடா, காப்பிரைட்டு போட்டு விட்டுருவாண்டா. சாய் போட மாட்டான். ஆக்சுவலி அந்த மியூசிக் டைரக்டர் டைரெக்டாக காப்பிரைட் போட முடியாது.
அந்த மியூசிக்கை வாங்கின கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தான் நம்ம காப்பிரைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டில் தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளால ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காப்புல. பாருங்க மாடு, நாட்டு மாடுலாம் சென்னையில் நிறையா இருக்குங்க. ஆனால் சோறு தான் போட மாட்டேங்கிறாங்க பாவம். அதுக்கு பேப்பரை தின்னு, பிளாஸ்டிக்கை தின்னு. எனக்குலாம் நம்ம ஊர் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு கொழுன்னா இருக்காது, நார்மலாக இருக்கும், நல்லா இருக்கும். எலும்பு தெரியாமல் வயிறு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மாட்டை பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் வந்து பார்த்தா வயிறு சும்மா அப்படி இந்த செனமாடுன்னு சொல்லுவாங்களே, செனமாட்டுக்கு வயிறு இருக்க மாதிரி வயிற்ற தள்ளிக்கிட்டு இருக்கும். எப்பட்றா இங்கே பில்லுலாம் கிடைக்கிது, எப்பட்றா சாப்பிடுதுன்னு யோசிச்சோம்னா அது பூரா பிளாஸ்டிக்கு. இந்த ரோட்டில் வேஸ்ட்டு திங்கும் போது தெரியாமல் பிளாஸ்டிக்லாம் தின்னப்படுது. தின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் பெருசாகிடுது. அதெல்லாம் அறுத்து கிழிச்சு எடுக்கிற மாதிரி நிறையா மாட்டுக்கு எடுத்திருக்காங்க. இந்த கார்பரேஷன்லாம் வந்து எடுத்திருக்காங்க. நான் நிறையா மாட்டுக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் இந்த மாட்டுக்கெல்லாம் வயிறு பெருசாக இருக்குன்னு. இதுதான் காரணம். ஐயோ.